வணக்கம். இன்றைக்கு பொருளியல்ல நான் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் மேலும் 2 வினாக்களை பற்றி பார்ப்போம். நான் கடைசியா பார்த்தது 4வது ஒரு உற்பத்தி இயல்தகு வலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எய்தப்படுவது என்ற கேள்வி பார்த்தினாங்க. அதுக்குரிய விடையும் பார்த்தினாங்க. இன்றைக்கு 5வது பார்ப்போம். கேள்வி விதியானது என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற கேள்வி. இதுல முதலாவது ஒரு பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வலையை இடப்புறமாக நகர்த்தும் என கூறுகிறது. இரண்டாவது, ஏனைய காரணிகள் மாறா நிலையில் ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வித்தொகை குறையும் என கூறுகிறது. மூன்றாவது, ஏனைய காரணிகள் மாறா நிலையில் ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வித்தொகை உயரும் என கூறுகிறது. ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வலையை வலப்புறம் நோக்கி நகர்த்தும் என கூறுகிறது. ஒரு பொருளின் விலை அதிகரிப்பு அப்பொருளின் கேள்வி வலையை இடப்புறம் நோக்கி நகர்த்தும் என கூறுகிறது. அப்ப இதுல கேள்வி விதின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கேள்வி விதின்னு சொன்னா இணை காரணிகள் மாறாத நிலையில ஒரு பொருளுடைய விலையில வீழ்ச்சி ஏற்பட்ட அந்த கேள்வித்தொகை அதிகரிக்கும். ஒரு பொருளின் விலை அதிகரிச்ச அந்த கேள்வித்தொகை குறைவடையும். விலையில உண்டான மாற்றம் கேள்வித்தொகையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. அது எதிர்கணிய மாற்றமா இருக்கும் என்பதுதான் கேள்வி விதி. அப்ப இந்த கேள்வி விதிக்கு ஏற்றதா இதுல இந்த 5லையும் இருக்கிற எது விட பொருந்தும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதுல முதலாவது விடையை பார்த்தோம்னா, ஒரு பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வலையை இடப்புறமாக நகர்த்தும் என கூறுறது. ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அடைந்தா அந்த கேள்வி கோட்டின் வழியே அதன் தொகை அதிகரிக்க போகுது. அதுதான் நடக்கும். கேள்வி வலை மாறாது. அப்ப இதுல இங்கே கேள்வி வலை இடப்புற நகர்த்தும் என கூறுன்றது பிழையான விடை. கேள்வி வலையை மாற்றாது விலை மாற்றம். ஏனைய மாறாத நிலையில விலையில் உள்ள மாற்றம் கேள்வி தொகையில ஒரு எதிர்கணிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றுதான் கேள்வி விதி. இரண்டாவது ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வித்தொகை குறையும் என கூறுகிறது. இது இரண்டாவது விடைய பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி விதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வித்தொகை குறையும் என கூறுகிறதுன்றது இரண்டாவது விட சரியா இருக்குது. நாங்க இரண்டாவது விட சரியா இருந்தாலும் அதை வச்சிருக்கணும். மிச்சம் இருக்க 3ஐயும் வாய்ச்சி பார்க்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து தான் நேரம் ஒதுக்கி இருப்பினோம். அப்ப நாங்க அக்யூரேட்டான இது வருமோன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாங்கள் அதையும் செக் பண்ணி அதை செக் பண்ணாமல் இது சரி தானே போட்டு போகக்கூடாது. இது சரி என்றால் நாங்கள் நோட் பண்ணி கொள்வோம். சரி இது ரெண்டாவது விட தான் சரி என்றது. இப்போ ரெண்டாவது விட சரி என்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 3வது 4வது 5வது விடையை நாங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் பிள்ளையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் பிள்ளைன்னு சொன்னா தான் இது கன்ஃபார்மாக சரியா இருக்கும், அக்யூரேட்டாக சரியா இருக்கும் ரெண்டாவது விட. இப்போ கேள்வி விதியானது ஏனைய மாறாநிலை ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதன் கேள்வித்தொகை உயரும் என கூறுறது. விலை அதிகரிக்கும் போது கேள்வித்தொகை குறையும் என்றான் கேள்வி விதி. உயரும் என்றது அது முரண்பட்ட விதியா இருக்கும். அப்ப நாங்க அதை எடுக்க இயலாது. அப்ப அது அந்த விடையும் பிள்ளை. விலை அதிகரிக்கும் போது கேள்வித்தொகை குறையும், விலை குறையும் போது கேள்வித்தொகை அதிகரிக்கும் என்றதான் கேள்வி விதி. அப்ப இது 3வது விடையும் பிள்ளை. 4வது விடை பார்க்கும். ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அப்பொருளின் கேள்வி வலையை வலப்புறம் நோக்கி நகர்த்தும் கூறுகிறது. விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா கேள்வி கோட்டின் வழியே தொகைதான் அதிகரிக்க போகுது. கேள்வி வலை இடப்புறமோ வலப்புறமோ நகராது. அப்ப 4வது விடையும் பிள்ளை. கேள்வி வலையை நகரம் என்றாலே பிள்ளைதானது. இந்த கேள்வி விதிக்கு அது பொருந்தாது. 5வது ஒரு பொருளின் விலை அதிகரிப்பு அப்பொருளின் கேள்வி வலையை இடப்புறம் நோக்கி நகர்த்தும் என கூறுகிறது. விலை அதிகரிச்சது கேள்வி தொகை குறையும். கேள்வி வலையிலிருந்து மாற்றமும் ஏற்படாது. கேள்வி கோட்டின் வலையின் வழியே தான் இதுல புள்ளிகள்ல தான் மாற்றம் ஏற்பட போகுது. கேள்வி வலையே இடப்புறமோ வலப்புறமோ நகர்த்த. அப்ப 5வதும் பிள்ளை. அப்ப இதுல சரியான விடை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா 5வதுக்கு 2வது சரியான விடையா இருக்கும். அது காரணம் கேள்வி விதி தான் அதுக்கு காரணம். கேள்வி விதின்னு சொன்னா நாங்க தரப்பட குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியை பாதிக்கும் ஏனைய காரணங்கள் மாறா நிலையில் குறிப்பிட்ட பண்டத்தின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையே காணப்படும் எதிர்கணிய தொடர் கேள்வி விதி எனப்படும். அப்ப இந்த கேள்வி விதிக்கு சரியா அமைஞ்சிருக்கிறது இதுல நாங்க சொல்லப்பட்ட இந்த 5வதுக்கு 2வதுன்றது சரியான விடையா இருக்கும். இப்ப 6வது பார்ப்போம். 6வது கேள்வியை பார்ப்போம். அடுத்து ஒரு பொருளின் கேள்வி தொகை என்பது
கேள்வி தொகைன்னு சொன்னா என்ன என்று இப்ப அடுத்த கேள்வி வந்துட்டு இப்ப ஒரு முதலாவது பாருங்க, ஒரு குறித்த விலையில் நுகர்வோன் அப்பொருளை கொள்வன செய்ய திட்டமிடும் தொகையா. ஒரு கேள்வி தொகைன்னு சொல்லி சொன்னா என்ன? கேள்வி தொகை ஒரு குறித்த விலையில நுகர்வோர் அப்பொருளை கொள்வன செய்ய திட்டமிடும் தொகையா. கொள்வன செய்யறதுக்கு இருக்கிற தொகை இந்த விலையில 10 ரூபா விலையில இப்ப 50 இலையில கொள்வன செய்யற, 8 ரூபா விலையில 75 இலையில கொள்வன செய்யற. அப்ப இதுல அப்ப இப்படி இப்படி ஒவ்வொரு விலையிலையும் ஒவ்வொரு இலைகள்ல கொள்வன செய்து அந்த கேள்வி கோடு வந்து உருவாகுது. அப்ப கேள்வி தொகைன்னு சொன்ன அதுல ஒரு தொகை, அதுல ஒரு தொகைன்னு சொல்லி சொன்ன ஒரு குறித்த விலையில ஒரு பொருளை கொள்வன செய்ய திட்டமிடும் தொகை கேள்வி தொகை. அது சரியா இருக்குதுன்னு நாங்க எடுத்தோம்னு சொன்னா மிச்ச மிச்சம் நாளும் வந்து பிழையானதான்றதை ப்ரூவ் பண்ணணும். அப்ப அதுக்கு ரெண்டாவது வந்து பாருங்க, அப்பொருளின் விலை மற்றும் நுகர்வோனின் வருமான மட்டம் என்பவற்றிலிருந்து சுயாதீனமாகும். கேள்வி தொகைன்றா அப்பொருளுடைய விலை மற்றும் நுகர்வோனின் வருமான மட்டம் என்பவற்றில் சுயாதீனமாகும் சொன்னா அந்த விலையை வருமானத்துக்கும் இந்த கேள்வி தொகைக்கும் இடையில இந்த தொடர்பும் இல்லை என்ன மாதிரி போயிடும். சுயாதீனமானதான்னு சொல்லி என்பதிலிருந்து சுயாதீனமானதான் இண்டிபெண்டா இருக்க மாட்டேன். அப்ப அதுல எதுவும் தாக்கம் செலுத்த அந்த மாதிரி இருக்கும். விலை வந்து கட்டாயம் கழித்தோல தாக்கம் செலுத்தும். அதே மாதிரி நுகர்வோண்ட வருமான மட்டம். அப்ப ஏனையகாரங்கள் மாறா நிலையில் என்ற எடுகோள் எடுத்துதான் நாங்க இந்த விலை மாற்றத்தை கல்வித்தொகைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறோம். இப்ப வருமானம் இதெல்லாம் மாறைக்குள்ள பிறகு அது வந்து அது கேள்வி மாற்றத்துக்கு கல்வி தொகை மாற்றம் இல்லாமல் கேள்வி மாற்றமா போயிடும், கேள்வி விதிக்கு அப்பாற்பட்டு போயிடும் என்றபடியா இந்த ஒரு பொருளின் கேள்வித்தொகை என்பது இரண்டாவது விட வந்திருக்கு. அப்பொருளின் விலை மாற்றம் மற்றும் நுகர்வோன் வருமானம் மட்டம் என்பவற்றிலும் சுயாதீனமாகும் என்றது அது வந்து பிழை. அப்ப நாங்கள் இது ரெண்டாவது வந்து பிழை என்று சொல்லி எடுக்கிறோம். மூன்றாவது பாருங்க, நுகர்வோனின் கொள்வனவு திட்டத்திலிருந்து சுயாதீனமானதாகும். கேள்வித்தொகை என்றது நுகர்வோன்ற கொள்வனவு திட்டத்திலிருந்து கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா அப்படி ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கேன் அதுல இருந்து சுயாதீனமானு சொன்னா அதை நாங்க இதுக்குரிய விடையை அடுக்க இயலாது. கேள்வித்தொகைன்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து நுகர்வோன் கொள்வனவு திட்டம் ஒன்று இருக்கும். இவ்வளவு இந்த பொருள் இவ்வளவு கொள்வன செய்யறது, இந்த பொருள் இவ்வளவு கொள்வன செய்யறது, இந்த பொருளுடைய விலை கூடைக்குள்ள ஒரு பொருள் இந்த பொருளுடைய விலை கூடைக்குள்ள நாங்க அதுக்கு பதிலீடா இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் பி என்ற பொருள் பதிலீடா இருக்குன்னா அதன் கேள்வித்தொகை நாங்க கூட்டுவோம். என்ற பொருளுடைய விலை கூடின அப்ப விலை இதுகள் கூடைக்குள்ள கொள்வனவு திட்டம் மாறுது அல்லது நாங்க அந்த கொள்வன செய்கிற பொருள் சேர்க்கை வந்து மாறப்போகுது. அப்ப மாறைக்குள்ள திட்டம் மாறுது, கொள்வனவு திட்டம் மாறுது. அப்ப கொள்வனவு திட்டத்திலிருந்து சுயாதீனமாகும் சொன்னா கொள்வனவு திட்டத்தில இருந்து இந்த இது வந்து கேள்வித்தொகை வந்து தொடர்பில்லை என்ன மாதிரி சொல்லிடணும். நுகர்வோன் கொள்வனவு திட்டத்திலிருந்து சுயாதீனமாகும் சொன்னா கொள்வனவு திட்டத்துக்கும் கேள்வித்தொகைக்கும் தொடர்பு இருக்கும். அப்ப நான் அதை சுயாதீனமானதாகும் சொல்லி சொல்லிக்குள்ள தொடர்பில்லை என்ன மாதிரி வந்துடும். ஒரு பொருளின் கேள்வித்தொகை என்பது நுகர்வோன் கொள்வனவு திட்டத்திலிருந்து சுயாதீனமாகும் என்று சொன்னேன். அப்ப நாங்க அதை வந்து கேள்வித்தொகை நாங்க அப்படி சொல்ல இயலாது. அதோட அதுக்கு தொடர்பில்லை என்ற மாதிரியும் வந்துடும். மற்றபடியே நாங்க இந்த விடையை சரியான விடையா எடுக்க இயலாது. இதை நாங்க பிள்ளையான விடைக்குள்ள வைப்போம். இப்ப ரெண்டாவது பிள்ளை, மூன்றாவது விடை, நாலாவது பாருங்க, எப்போதும் சமநிலை தொகைக்கு சமமானதாகும். கேள்வித்தொகைன்றது சமநிலை விலையில தான் இந்த சமநிலை தொகையை நாங்க சொல்ல போறோம். ஒரு சந்தை சக்திகள், அதாவது கேள்வியும் நிரம்பலும் ஒரு விலையை வந்து தீர்மானிக்குது. சந்தை கேள்வியும் நிரம்பல். அப்ப இந்த கேள்வி நிரம்பலும் கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் இடைவெட்டைக்குள்ள அங்க வந்து ஒரு புள்ளி ஒன்று சந்திக்க போது அந்த புள்ளியில நாங்கள் விலை அச்சை நோக்கி நான் சொன்னா அது சமநிலை விலையா இருக்கும். கீழே தொகை அச்சை நோக்கி இதண்டைக்குள்ள சமநிலை தொகையா இருக்க போகுது. அப்ப எப்போதுமே சமநிலை தொகைக்கு சமமானு சொல்லி நாங்க ஒரு பொருளின் கேள்வித்தொகை என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு விலையிலையும் ஒவ்வொரு கேள்வித்தொகை வரப்போகுது. அப்போ எப்போதும் சமநிலை தொகை சமனாக இருக்கும்னா சமநிலை விலையில இருக்கிற இதுதான் சமநிலை தொகை சமனாக இருக்கும் என்றபடிய கேள்வித்தொகை எப்போதும் சமநிலை தொகை சமனானவன்னு சொல்ல இல்லாது. ஒரு குறிப்பிட்ட விலையில குறிப்பிட்ட தொகை ஒன்று இருக்கும், அவ்வளவு வந்தேன். அப்ப அந்த விடையை நாங்க சரியான விடையா எடுக்கல. அப்ப அதுவும் பிள்ளை. நாலாவது பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, மூன்றாவது பிள்ளை, நாலாவது பிள்ளை, அஞ்சாவது பார்ப்போம். இப்ப வெவ்வேறு விலைகளில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் தொகையாகும். அப்ப இது வந்து அஞ்சாவது விடை வந்து முக்கியமான ஒரு
விடையா இருக்க போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெவ்வேறு விலைகளில் வெவ்வேறு விலைகள்னு சொன்னா பல்வேறுபட்ட விலை விலையில நாங்க 10 ரூபா, 8 ரூபா, 6 ரூபா, 4 ரூபான்னு எடுத்தோம் சொன்னா இப்ப ஒரு விலையிலயும் இருக்குது. இப்ப கேள்வித்தொகையில அதே மாதிரி 10 ரூபா விலையில 200 ரூபா, 8 ரூபா விலையில 180 ரூபா, 6 ரூபா விலையில 120 ரூபா. இப்ப அப்படி நாங்க குறைச்சி 4 ரூபா விலையில 100 ரூபான்னு சொல்லி நாங்க குறைச்சி கொண்டு வர்றோம்னு சொன்னேன். அப்ப விலை குறைய குறைய கேள்வித்தொகை கூடிக்கொண்டு வர போகுது. விலை கூட 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 கேள்வித்தொகை குறைச்சி கொண்டு வர போகுது. அப்ப இதுல வந்து வெவ்வேறு விலைகள்னு சொன்னா இந்த இப்படி வேறுபட்ட விலைகள்ல நுகர்வோர் கொள்வன செய்ய விரும்பும் தொகையாகும். இந்த தொகையாகும் என்று சொல்றது வந்து இங்க ஒரு பெரிய மயக்கத்தை கொடுத்திருக்குது. மயக்கம் என்று சொல்லி சொன்னா உண்மையா வெவ்வேறு விலைகளில வர்றது வந்து ஒரு விலையில ஒரு தொகை வரும். பல விலைகள்ல தொகைகளாக மட்டும்தான் வந்திருக்கணும் விட. இது வந்து ஒரு பாஸ் பேப்பர் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இது வந்து தொகைகளா வெவ்வேறு விலையில் நுகர்வோர் கொள்ளுன்னு செய்ய விரும்பும் தொகைகளாக மட்டும் வந்திருக்கணும் இந்த விட. தொகைகளாக சொன்னா அது அந்த கேள்வி கோட்டையே குறிக்க போகுது. ஆனா கேள்வி தொகை ஒவ்வொரு விலையில நுகர்வோர் கொள்ளுன்னு செய்ய விரும்பும் தொகைகளாக மட்டும். ஆனா இங்க கேள்வி வந்து ஒரு பொருளின் கேள்வி தொகை ஒரு தொகையை குறிக்குது. அப்ப தொகைகளை சொல்ல இல்லை. அப்ப இதுல தொகைகளாகும் வந்தா ஒவ்வொரு விலையில் நுகர்வோர் கொள்வன செய்ய விரும்பும் தொகைகளாகும் வந்தா இந்த விட வந்து பிழை. ஏன் தொகை என்று தானே கேட்டிருக்குது. அப்ப இங்க வந்து தொகைகளாகும் வந்திருந்தா இந்த விட பிழை. தொகையாகும் வந்தா அதுக்காக சரியண்டு இல்லை. இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு அல்லது அதை வந்து சரியா செவ்வாய் பார்க்காதால வந்து பிள்ளையா இருக்கும். இதே கேள்வி பேப்பரை நீங்க வந்து அஹ், இங்கிலீஷ் மீடியத்தில் எடுக்கிறோம். இங்கிலீஷ் மீடியத்தில் இதே பேப்பர் நான் இப்ப எடுத்து காட்டுறேன். இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்க. இந்த இதுல வந்து 2020ஆம் ஆண்டு பேப்பர் 6வது த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ குட் இஸ் ஒரு பொருளுக்கான கேள்வி தொகை என்பது சொல்லி இருக்குது. அதுல முதலாவது தி அமௌண்ட் ஆஃப் அ குட் தட் கன்சூமர்ஸ் பிளான் டு பர்ச்சேஸ் அட் அ பர்டிகுலர் பிரைஸ் ஒரு குறித்த விலையில நுகர்வோர்கள் கொள்வனவு செய்ய திட்டமிடுகின்ற ஒரு பொருளின் தொகைன்னு சொல்லி அதை நாங்க முதலாவது சரியான்னு சொல்லி எடுத்துனாங்க. ரெண்டாவது தி இண்டிபெண்ட் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் த குட் and the level of the income of the consumers. I mean, the quantity demanded of a good is the independent of the price. Pricesல இருந்து இண்டிபெண்டா இருக்குது. அதே மாதிரி பொருண்ட விலையிலையும் நுகர்வோன்ற வருமான மட்டத்திலையும் இருந்து சுயாதீனமா இருக்குன்னு சொல்லி அதுவும் பிள்ளைன்னு சொல்லி எடுத்துனாங்க. அதே போல the quantity demand of a good is independent of consumers buying plans. நுகர்வோன்ற கொள்வன திட்டங்கள்ல இருந்து சுயாதீனமான அதுவும் பிள்ளைன்னு எடுத்துனாங்க. The quantity demanded of a good is ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி சமநிலை தொகை எப்போதுமே சமனாக இருக்கும்னு சொல்லி அதுவும் பிள்ளைன்னு எடுத்துனாங்க. இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்க. இந்த 5வது பாருங்க. த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ குட் இஸ் தி அமௌண்ட்ஸ் தட் த கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் டு பை அட் டிஃப்ரெண்ட் பிரைசஸ். இப்போ வெவ்வேறுபட்ட விலைகளில நுகர்வோர்கள் வாங்க விரும்புகின்ற தொகைகள் ஆகும். தொகைகளாக மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டிருக்குது. ஆனா நாங்க இதே தமிழ் மீடியத்துல என்னன்னு பார்த்து நாங்க தமிழ் மீடியத்துல பார்க்கக்குள்ள இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னேன். வெவ்வேறு விலைகளில் நுகர்வோர் கொள்வன செய்ய விரும்பும் தொகையாகும். சரி, அப்ப இங்கிலீஷும் தமிழ்லையும் டிரான்ஸ்லேஷன் பிழைச்சிருமென்னு சொன்னா அப்ப சிங்களத்துல பார்ப்போமா? சிங்களத்துல எப்படி போட்டிருப்போம்னு சொல்லி இப்ப நாங்க இப்ப சிங்களத்துல எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். என்கிட்ட அதையும் பார்த்துட்டேன். இப்ப சிங்களம் இங்கிலீஷும் ஒன்றா இருந்துச்சுன்னா தமிழ்ல இருக்கிறது பிழைச்சி போயிடும். தமிழ்ல இருக்கிறது அதுல வந்து மொழிபெயர்ப்பு பிள்ளையாவோ ஏதோ ஒன்று இருக்க போகுது. அப்ப நாங்க இங்கே பார்க்க போறோம். சிங்களத்துல பாருங்க. இது 2020 லெவல் பேப்பர் சிங்கள மீடியம் நியூ 1. அதுல 6வதுல பாருங்க. கிசிம் பாண்டே கில்லும் கரன் லபன பிரமாணே கிசிம் சொன்ன கிசிம் பாண்டே இல்லும் கரன் லபன பிரமாணே பாண்டே இல்லும் கரன் என்ற கேள்வி அதாவது கேள்வி யாதெனும் கேள்வி தொகை என்பது இல்லும் கரன் உள்ளவன் சொன்ன கேட்கப்படுகிற தொகை என்றது யம் கிசி முதலாவது தந்திரிக்கும் யம் கிசி மிலக்கதி
பாரிபோ போகைக்கின் விசின் மிலதி கனிமற்ற சலசும் கரனுள்ள பெண்ண பிரமாணே. நாங்க இப்ப சிங்களத்துல ஃபுல்லா நான் இதை மொழிபெயர்த்து சொல்ல போறே இல்லை. அது எங்களுக்கு தேவைப்படாது. ஆனா நான் கடைசியா வர்றதை மட்டும் சொல்ல போறேன். அந்த தொகையாமன்றது பிரமாணையை, பிரமாணையை என்று சொன்னா தொகையாகும். அது யம் கிசி மிலக்கதி, ஏதேனும் குறிப்பிட்ட தரப்பட்ட நிலையில பாரிபோதிக்கின் விசின் நுகர்வோரால் மிலதீகனிமட்ட கொள்வன செய்வதற்கு சலசும் கரனுள்ளவன திட்டமிடப்பட்டுள்ள தொகையாகும். பிரமாணையை என்று சொன்னா தொகை, பிரமாணை என்று சொன்னா ஒரு தொகையை குறிக்குது. தொகை ஒன்று, நொட் தொகைகள், தொகை ஒன்றை குறிக்குது. இப்ப ரெண்டாவது பாருங்க, එම භාණ්ඩය මිලෙන් සහ පාරිභෝගියාගේ ආදායම් මට්ටමින් ස්වාධීන වකි. அப்ப அது அந்த எம பாண்டே மிலன் அந்த அந்த பொருளின் விலை மற்றும் விலையாளம் மற்றும் விலையிலிருந்தும் நுகர்வோர் பாரிபோகி ஆதாயம் நுகர்வோர் வருமான மட்டத்தில இருந்தும் சுவாதீன வக்கி என்று சொன்ன சுயாதீனமானது என்று சொல்லி தந்திருக்கு. அதே அதே இதுதான் சிங்களத்துல. அது ரெண்டாவதும் அதே அதே மாதிரியே தந்திருக்குது. அது ஓகே. அடுத்த மூன்றாவது பாருங்க, பாரிபோகி கை கே என்று நுகர்வோரின் மிலதி கனிமே சலசும் வலின் சுவாதி வக்கி. அவன்ட்டு மிலதி கனிமேன்னு சொன்னா கொள்வனம் செய்கிறதுல சலசும்பலின் திட்டமிடப்பட்ட திட்டத்தில இருந்து, சலசும்பலின் திட்டத்தில இருந்து, அந்த கொள்வன திட்டங்கள்ல இருந்து சுயாதீனமானது, சுவாதீன உவக்கின்னு சொன்னா சுயாதீனமானது. அதுவும் நாங்கள் அதை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. நாலாவது பாருங்க, செமவிட்டம சமத் சமத்துலத்த பிரமாணே சமானவே. செமவிட்டம சமத்துலன பிரமாணிட்டு சமானவே. அப்ப இதுல பார்க்க போறோம். நாலாவதுல பார்க்கக்குள்ளையும் அதுல செமவிட்டம் எப்போதுமே, செமவிட்டம் எப்போதுமே செமத்துலன பிரமாணிட்டு சமானவே. சமநிலை விலைக்கு, சமநிலை எப்போதுமே சமநிலை தொகைக்கு, செமத்துலத்துல பிரமாணேட்ட தொகைக்கு சமானவே, சமனாயிருக்கும். அப்ப ஈக்குலிபிரியம் பண்றது அந்த செமத்து துளித்தன்னு சொல்லி இருக்கு பிரமாணேட்ட. இப்ப இந்த லபன கிசிம பாண்டைக்கு இல்லும் கரன் லபன பிரமாணைய செமவிட்டம் எப்போதுமே சமநிலை தொகைக்கு பிரமாணேட்ட சமானவேன்னு சொல்லி இருக்குது. இப்ப அஞ்சாவது பார்ப்போம். நாங்க இப்ப எடுத்த கேஸ் அஞ்சாவது தான். இப்ப மூன்றுலையும் சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்க போறது. விவித மிலையன்கி பாரிபோகியன்கே விசின் மிலதி கனிமட்ட கெமத்தி பிரமாணே. விவித மிலைன்னு சொன்னா பல்வேறுபட்ட விலைகளில பாரிபோகிக்கையின் விசின் என்ற நுகர்வோரால மிலதி கனிமட்ட கொள்வன செய்யறதுக்கு கெமத்தி பிரமாண என்கிய கொள்வன செய்வதற்கு விரும்புகின்ற தொகைகளாகும். பிரமாண என்கிய. அப்ப இதுல பாருங்க, தொகைகளாகும் சிங்களத்துக்கு பிரமாண எண், பிரமாண என்கியன்னு சொல்லி. பிரமாண ஐ என்று சொன்னதான் தொகை, பிரமாண என் என்ற தொகைகளாகும். இப்ப சிங்களத்துல சொல்லி பல்வேறுபட்ட விலைகள்ல நுகர்வோரால கொள்வன செய்வதற்கு விரும்புகின்ற தொகைகளாகும் சொல்லி இருக்குது சிங்களத்துல. பிரமாண என்ஜின்னு சொல்லி இருக்குது. அதே போல இங்கிலீஷ்ல பார்த்தினாங்க, அதுலயும் பார்க்கிறோம். என்னது the amounts that the consumers are willing to buy at different prices. பல்வேறுபட்ட விலைகள்ல நுகர்வோர் வாங்க விரும்புகின்ற தொகைகளாகும். பிரமாண என்கிய சொல்லி சிங்களத்துல தொகைகளாகும் இருக்கு, இங்கிலீஷ்ல தொகைகளாகும் இருக்குது. ஆனா தமிழ்ல பாருங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு விலைகள் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் தொகையாகும். அப்ப ஏன் இதுல தொகை என்று போட்டவில்லைன்றது காரணம் தெரியாது. அது ஒன்று மொழிபெயர்ப்பா இருக்கணும் அல்லது வேறு என்ன என்ன காரணம்னு சொல்லி தெரியாது. அவர் சரி பார்க்கறதுல விட்ட தவறா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். ஆனால் தொகைகளாக மட்டும் வந்திருக்கு. அப்ப சிங்கள மீடியத்தில் எழுதுறாங்களுக்கும் இந்த குழப்பம் வந்திருக்காது, இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறாங்களுக்கும் குழப்பம் வந்திருக்காது, தமிழ்ல எழுதுற ஆளுக்கு குழப்பம் வந்திருக்குன்னு சொன்னா இங்கேயும் தொகை என்று தந்து இதுலயும் தொகை என்று தரைக்குள்ள அப்ப அவருக்கு சின்ன ஒரு அதுல ஒரு மயக்கம் ஒன்று வரும். அப்ப வெவ்வேறு விலைகள்ல நுகர்வோர்கள் செய்ய விரும்பும் தொகைகள் தொகை என்று தொகை என்றபடியா அப்ப நாங்க அப்படித்தானே படிச்சிருக்கிறோம். வெவ்வேறுபட்ட விலைகள்ல நுகர்வோர் சொல்ல விரும்பும் தொகைகளாகும் என்று சொல்லி படிச்சாங்க. அப்ப இதுலயும் தொகை இருக்குது, இதுலயும் தொகை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அதுல வந்து இந்த விடையை தெரிய செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும். ஆனா இந்த விடை வந்து பொருத்தமில்லாத விடையா இருக்கிறபடியால இந்த விடை தான் சரியான விடை. ஒரு குறித்த விலை இல்லை, குறித்த விலை இல்லை. ஏன்னு சொன்னா தொகைகள் என்றதுக்கு அப்பாற்பட்டு இங்க வெவ்வேறு விலைகளில் என்று வரைக்குள்ளேயே அங்க தொகைகள் என்றது வந்துடும் என்றபடியா இதுல வச்சு அந்த இதை நாங்க ஸ்டாப் பண்ணி விடணும். ஒரு குறித்த விலையில் என்று தொடங்கிக்குள்ளேயே நாங்க இங்க வந்து தொகையாகன்றதுல வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த தொகையாகும் இதுல வரைக்குள்ள அதுல வந்து குழப்பம் வந்து அதுல ஒரு மயக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விடையும் செலக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ்கள் கூட இருந்திருக்கும். அப்ப இது சம்பந்தமா இப்ப நாங்க 5ஆவதும் 6ஆவதும் பார்த்திருக்கோம். என்றபடி இதுல இந்த 6ஆவதுல வந்து இந்த கேள்விக்கு முதலாவது விடை வந்து சரியா இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா அதுல வந்து கேள்வி தொகைன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சது குறித்த விலையில நுகர்வோர் அப்பொருளை கொள்வன செய்ய திட்டமிடும் தொகையாகும் என்றுதான் இந்த கேள்வி தொகைன்றது என்னன்னு சொல்லி நாங்க படிச்சனாங்க. அப்ப நாங்க படிச்சதன்படி குறித்த விலைன்றது வந்துட்டு அதே நேரம் நுகர்வோன் கொள்வன் செய்ய திட்டமிடும் தொகையும் வந்துட்டு என்றபடி எது முதலாவது விட சரி. அப்ப சரியா படிச்சாக்கள் சரியா உடனே இதையே செலக்ட் பண்ணியிருப்பினோம். ஆனா சரியா படிக்காமல் ஓரளவுக்கு படிச்சுட்டு போறாக்களுக்கு இந்த குழப்பம் ஒன்று வந்திருக்கும். வெவ்வேறு விலைகள் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம் தானே என்றுட்டு இந்த விடையும் தொகை என்றும் இருக்குது தானே என்று தொகையையும் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்திருக்கும். என்றபடியா இது தவிர்க்கப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுல தொகைகளாம் என்று வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நாங்க இதோட இன்னொரு கிளாஸ்ல இந்த 7ஆவது 8ஆவது பிறகு நாங்க இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.